ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் குடுக்கறதுக்காக, நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இந்த பதிவு நேயர்களுடைய கேள்விகளுக்கான பதிவு அப்படின்றத தாண்டி இது என்னுடைய கேள்விக்கான பதிவாக நான் பார்க்குறேன் சார். நான் "அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும்" அப்படின்ற ஒரு பழமொழி நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் சார். அத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, "அரசன் அன்று கொல்வான், நம்பர்ஸ் நின்று கொல்லும்" அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் சார். ஏன்னா நீங்க நம்பர்ஸ் மூலமா வாழ்க்கையில நடக்காத விஷயங்களே இல்லை. ஒவ்வொரு விஷயங்களுக்குமே நம்பர் அப்படின்றது பிரதானமாக இருக்கு அப்படின்றத நீங்க நம்மளுடைய மெடிக்கல் நியூமராலஜிலேருந்து எல்லா விஷயங்கள்லையுமே நீங்க கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க சார். நம்பர்ஸ் தான் அல்டிமேட். நம்பர்ஸ் தான் இந்த உலகத்தையே நகர்த்துது அப்படின்றத நெறைய இடங்கள்ல நீங்க புரிய வச்சுட்டு இருக்கீங்க சார். அப்படிங்கிறப்போ நான் சொன்னேன் இல்லையா, "நம்பர்ஸ் நின்று கொல்லும், எண்கள் நின்று கொல்லும்" அப்படின்ற வாசகம் சரியானதாக இருக்குமா சார் நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம்? 100% சரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாமே நம்ம மனித வாழ்க்கைக்கு இந்த நம்பர் தான் உள்ள போயி கனெக்ட் ஆகுது. சில பேர், "சார் நான் எல்லாமே கரெக்ட்டா தான் பண்றேன். ஆனா எங்கேயோ இடிக்குது, என்னன்னு தெரியல." அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் சொல்லுவேன், எங்கேயோ இல்ல. உங்க நம்பர் தான், உங்க டேட்டு தான். அதுதான் உங்கள "சார் நான் பெரிய ஆன்மீகவாதி. நான் எந்த நேரம் காலம்பற எந்திரிச்சு இறைவனை தொழுதுவிட்டு தான் நாம எல்லா வேலையும் செய்வேன். ம். இறைவனை நான் வணங்கி விட்டு தான் எந்த காரியத்தையும் நான் செய்வேன். இறைவனுக்கு ப்ரேயர் பண்ணாம நான் எந்த காரியம் செய்ய மாட்டேன். ஆனா ஏன் சார் ஒரே ப்ராப்ளத்தில இருக்கு? ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்?" நான் சொல்லுவேன், அதெல்லாம் இறைவனுங்கிறவரு நம்மளுக்கு எப்பவுமே மாரலாவே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. உங்க டேட்டு, உங்க பேரு கனெக்டிவிட்டி இல்லன்னாக்கா, இறைவன் ஒண்ணும் செய்ய முடியாது. ம். இறைவன் வரத்தை, நல்ல வரத்தை, எந்த வரத்தை கொடுத்தாலும் உங்கள் டேட்டு கனெக்ட் ஆகலைனாக்கா கொடுத்த வாரம் கூட கிடைக்காது. இது நம்மளுடைய கண்டுபிடிப்பில் இப்படி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அதே மாதிரி ஒருத்தருடைய பேர் 2ஆம் நம்பரில் இருக்குது, அவர் பேர் 9ஆம் நம்பரில் இருக்குது. சரிங்க, 2ஆம் தேதியில் இருக்கிறாரு, 9ஆம் தேதியில் இருந்து வைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஏன்னா 2க்கு 9 குவைட்டு ஆப்போசிட் நம்பரு. அப்படி இருக்கும் போகும்போது எந்த சூழ்நிலையும், எந்த காலகட்டத்திலையும், ஏதாவது ஒரு காலகட்டத்திலையும் அரசன் அன்று கொள்வார், தெய்வம் நின்று கொள்ளும்ன்ற மாதிரி எண் நின்று கொள்ளும். ம். நின்று கொள்ளும்னா என்ன சார் இது? எங்களுக்கு அர்த்தம் புரியலையே தெளிவா நெறைய பேருக்கு நின்று கொல்லும், நம்பர்ஸ் எப்படி கொல்லும்? தெய்வம் பனிஷ் பண்ணுவாரு, ஓகே. நம்பர்ஸ் எப்படி பனிஷ் பண்ணும்? அப்படின்ற மாரி ஒரு யோசனை எல்லாருக்குமே இப்போ வந்திருக்கும் சார். அதுதான். என்ன வந்துக்குன்னா நின்று கொள்ளும்னாக்கா 2, 9 நீங்க 2ஆம் தேதி பொறந்திருக்கீங்க. 9ஆம் நம்பரில் பேர் வச்சுட்டீங்க. ஒரு நாள் நின்னு கொல்லும். அப்படின்னா பெரிய இமேஜினே பண்ண முடியாத விபத்து பெருசாக நடக்கும். ம். என்னைக்கு வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம், எந்த காலகட்டத்தில் நடக்கலாம், எந்த சூழ்நிலையில் நடக்கலாம். அது நடந்தால் நடந்துட்டு போகுதுங்க. ஆனால் அதை தான் நானும் சொல்லேன், நடந்தால் நடந்துட்டு போகட்டும், பிரச்சனை இல்லை. கொல்லுன்னு சொல்லுதே, அது எப்படி போகட்டும்னு சொல்ல முடியும்? ம். ஐயோ பயம் காட்டுறீங்களே, பயம் இல்லை, அதான் உண்மை. உண்மையா? ஆமாம். இது வரைக்கும் நடந்தவங்களுடைய இந்த மாதிரி பெரிய பெரிய விபத்து நடந்தவங்க அதெல்லாம் போட்டு பாருங்கள், இப்படி தான் இருக்கும். அவங்க தேதியில் பெரிய பெரிய நம்ம நாட்டு தலைவர்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்தவங்களுக்கு, அதாவது அசம்பாவிதமாக இப்படி பை நேச்சுரலாக நடந்தால் அதை விட்டுருங்க. அன்எக்ஸ்பெக்டடாக தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சடனாக இப்படி ஒரு இன்சிடெண்ட்டெல்லாம், ஆக்சிடென்டெல்லாம் இன்சிடெண்ட் எதனா நடந்தவங்களுடைய டேட்டெல்லாம் போட்டு பாருங்கள். ம். அவங்க தேதியை பாருங்கள், அவங்க பேரை பாருங்கள், கரெக்டாக உள்ள கனெக்டிவிட்டியோடு இருக்கும். அவ்வளோ பேருக்கும். அது உலக அளவில் எடுத்துக்கிட்டாலும் சரி, சாதாரண மனிதன் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்பருக்கு முன்னாடி சாதாரண மனிதன், ஸ்பெஷல் மனிதன், விஐபி நம்பரு, அதெல்லாம் அது பார்க்காது. அது வேலையை அது செய்யும். அப்போ அது நின்று தான் கொள்ளுது. அதனால் 2ஆம் தேதி பிறந்து 9ஆம் நம்பரில் பேர் அட் எனி காஸ்ட் வைக்காதீங்க. வச்சா நின்று கொள்ளும் அப்படின்றது. அது மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்துட்டாக்கா, அதே தான். 7ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 3ஆம் நம்பரில் பேர் இருந்தாலும் அதுவும் அப்படி தான் நடக்கும். ம். என்ன 2க்கு 9 தரையில் நடக்கும், 7க்கு 3 ஃப்ளையிங் வானத்தில் நடக்கும். ஆகாய மார்க்கம். ஆகாய மார்க்கமாக இருக்கும், ஃப்ளையிங்கில் இருக்கும். அதனால் இது 2ம்
நின்று கொள்ளுன்னு சொல்லுது. அது எப்போ, எந்த காலகட்டம், எந்த சூழ்நிலை அப்படிங்கிறதுன்றதையும் விட எப்போனாலும் நடக்கலாம், எந்த சூழ்நிலையிலும் நடக்கலாம். ஆனால் அது கட்டாயம் நடந்து தான் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம சந்தித்து தான் ஆகணும்னு சொல்லுது. நாம் என்ன பண்ணணும்? அதுலேருந்து இப்போ நம்ம சொல்கிறதுனுடைய இதனுடைய இன்டென்ஷன் என்னது? உங்களை அதிலிருந்து காப்பாற்றுறது, அதுலேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு தான் வழியை சொல்கிறோம். என்ன ம். சொல்கிறோம்? 2ஆம் தேதி பிறந்துட்டீங்க, 9 நாள் பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி 7ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, 3ஆம் நம்பரில் பேர் இருக்க வேண்டாம். 7ஆம் தேதி பிறந்திருக்கீங்க, 7, 16, 25, 3ஆம் நம்பரில் பேர் வைக்காதீங்க. ம். இதுதான் நடக்கும். அங்கே வந்து 2க்கு 9ஆம் நம்பரில் பேர் வைக்காதீங்க. ஏங்க நாங்கள் வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டுருக்குறோம், அதை தான் சொல்ல வரேன். வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எந்த நேரத்துலையும், எந்த சூழ்நிலையும், எந்த காலகட்டத்துலையும் அது நடக்கும், அந்த விபத்து. அதை தவிர்த்துறதுக்கு உங்கள் நேமை நீங்கள் டியூன் பண்ணிக்கிடுவீங்க. டியூன் பண்ணிட்டீங்கனாக்கா, அப்போ அடுத்த கேள்வி, சரிங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் பேர் இப்போ டியூன் பண்ணிட்டோம், ம். 9ஆம் நம்பரில் பேர் இருக்குது, நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் மாற்றிக்கிட்டோம், எப்படியோ உங்கள்கிட்ட மாற்றணுமோ இல்லை புக்குக்கு படித்து எதையோ நாங்கள் மாற்றிட்டோம், அதுலேருந்து தப்பிச்சிருவோமா? கட்டாயம் தப்பிச்சிருவீங்க. ம். அதேமாதிரி 7ஆம் தேதி பிறந்ததுக்கு 3ஆம் நம்பரில் வைக்க வேணாம்னு சொல்கிறீங்க, வச்சுட்டா நாங்கள் அதுலேருந்து தப்பிச்சிருவோமா? மாற்றிருங்க, தப்பிச்சிருங்க. பேர் மாற்றம் தான் எல்லாத்துக்கான ஒரே ஆமாம், சொல்யூஷன். என்கிட்ட வாங்கலாம் நான் சொல்லவே இல்லை, நீங்களாக கூட வச்சுக்கிறீங்க. ம். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு கரெக்டான நம்பரை வச்சுக்கிறங்க. எது கரெக்டோ அந்த கரெக்டாக வைங்க, அதுலேருந்து தப்பிச்சிடலாம். தப்பிக்கிறதுக்கு உண்டான வழிமுறையை சொல்லி கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக அதுலேருந்து ரிலீவ் ஆயிடலாம். ஏங்க நம்ம தப்பிச்சிட்டோம், நம்ம ரிலீவ் ஆகிட்டோன்னா அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறோம், அதை நம்ம சக்ஸஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக அது நடக்கும். உங்களுக்கு உண்டான தகவலை எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு வரேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். நம்பர் எல்லா இடங்கள்லையும், எல்லா சூழல்கள்லையும் நம்ம ஏதுவாக வாழ்கிறதுக்கு ஒரு ஒரு இடத்துலையும் வழிகாட்டி அப்படி நகர்த்திக்கிட்டே இருக்குது. அது நகர்வை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத ஒவ்வொரு பதிவுகளையும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பதிவுமே நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.